ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் அரை மூடி தேங்காவை நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக சிம்மிலேயே வச்சு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன். அதில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச கேஷ்யூவை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாதாம், அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை இதெல்லாம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே பேனில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா வாசனை வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம அந்த தேங்காய் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே இந்த ரவையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 1.5 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும். அதோடு சர்க்கரையோடு கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் ஃப்ளேவருக்காக வேண்டி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சோமாஸ்க்கு உள்ள வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3 கப் மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 கப் எடுத்துருக்கிறதுனால 6 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வனஸ்பதி உருக்கி வச்சுருக்கேன். நல்லா உருக்கி ஆற வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதை நம்ம இந்த மாவோடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பூரி மாவு பதத்துக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக மாவு பிணைஞ்சிக்கோங்க. இல்லைனா சோமாஸ் ஷேப் ஒழுங்காக வராது. நல்லா 10 to 15 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி மாவு பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சோண்டு ஆயில் மேலே கோட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாவு நல்லா ஊறட்டும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சோமாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சோமாஸ் அச்சு இருக்கவங்க அதில் ட்ரை பண்ணுங்கள். நான் வீட்டில் இருக்கிற ஒரு டம்ளர் வச்சு தான் நான் இதை மாதிரி ஷேப் பண்ண போகிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம பூரணம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சைடில் தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் சோமாஸ் ஃப்ரை பண்ணும்போது பிரியாது. ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஏன்னா இது குட்டியாக இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட வச்சுக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரியை ஒன்றே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபோர்க் இருந்துச்சுன்னா ஃபோர்க் வச்சு ஓரமாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ரோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக வரும் சோமாஸ்.
கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சோமாஸை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.